அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாத ராசி பலனில் இன்றைக்கி விருச்சிக ராசிக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது விருச்சிக ராசின்னு சொன்னால் காலபுருஷனுக்கு 8வது வீடு. அதாவது இந்த ராசி அதிபதி இப்போ எங்கே இருக்காருன்னா 8ஆம் வீட்டிலே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட இவர் ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலே இருந்தவர் இல்லையா, செப்டம்பர் 18ஆம் தேதி வரை இதில் தான் இருப்பார். அப்போ ராசி அதிபதி காலபுருஷனுக்கு 8க்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறனால உங்களுடைய கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ அவர் எதில் இருக்க புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறார். புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கும்போது எந்த மாதிரி உள்ள இது வரும்னா, இப்போ உங்களுக்கு உடல் ஆரோக்கியம்னு சொல்லும்போது எதெல்லாம்னா ஒரு தோள்பட்ட வலி வரலாம், இல்லைன்னா காது வலி இருக்கலாம், ஆனால் ப்ளட் ப்ரெஷர் ஏறலாம், ஆனால் உங்கள் ஜாதகத்தில் குருவோட தசாவாம் புத்தியாக நடந்துட்டு இருந்தால் பக்கவாதம் கூட வரலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அது யாருக்கெல்லாம் இருக்குன்னா செவ்வாயோட தசா புத்தியாவது குருவோட தசா புத்தியாக இருக்கும்போது தான். ஏன்னா குரு 2-5 குடையவராக இருந்தாலும் காலபுருஷனுக்கு அவர் 9-12 குடையவராக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியம். ஆனால் ஆயுளுக்கு கண்டமான்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஆயுள் ஸ்தானாதிபதி 11ஆம் வீட்டில் உச்சமடைகிறாரு. அப்போ அவர் உச்சமடைனால ஆயுளுக்கு பயம் இல்லை, ஆனால் ஒரு கண்டத்தை அனுபவிக்கணுங்கிறது இருக்குது. இதே அடுத்து பாருங்கள், சூரியன் 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு. சூரியன் 10ஆம் வீட்டில் பொதுவாக விருச்சிக ராசி விருச்சிக லக்கணக்காரங்களுக்கே சூரியன் தான் அரசு வேலையை கொடுக்கக்கூடிய அரசியலில் பெரியதை. மேக்சிமம் விருச்சிக ராசி பாருங்கள், அவங்க அரசியலில் நிறையவே இருப்பாங்க, அரசு வேலையில் அதிகமாக இருப்பாங்க, பெரிய பெரிய விஞ்ஞானியாக இருக்கக்கூடியவங்க, சயின்டிஸ்டாக இருக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த விருச்சிக ராசியில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு 10ஆம் இடம் சூரியன். அப்போ சூரியன் இப்போ நெருப்பு ராசி, நெருப்பு கிரகத்திலே இருக்கிறாரு. பொதுவாகவே பாருங்கள், இந்த இடம் நல்ல நுணுக்கமான வேலையெல்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா. இந்த ஸ்தபதி கோவில் கட்டடங்கள்லாம் செய்யக்கூடியவங்க, அதே தங்க வேலையை நல்ல நுணுக்கமாக செய்யக்கூடியவங்க, இது எல்லாமே கலை சார்ந்த விஷயங்களில் நுணுக்கமான வேலைகள்லாம் செய்யக்கூடியது எல்லாமே விருச்சிக ராசியில் 10ஆம் இடத்து சூரியன் இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி வேலைகளை மேக்சிமம் பாருங்கள். இவங்கள்லாம் தனி சொந்த தொழில் தான் பண்ணுவாங்க, ஆள் வச்சு தான் வேலை பார்ப்பாங்களே தவிர இவங்க யாருக்கு அடிபணிஞ்சு வேலை பார்க்கவே மாட்டாங்க விருச்சிக ராசிக்காரங்க. அந்த மாதிரி தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுவே சூரியன் நெருப்பு கிரகனால நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்காமல் வேலை பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப சோர்வாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்புறம் புதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன் 8-11க்கு அதிபதி 11ஆம் இடத்துல உச்சமடைகிறாரு. பொதுவாக அஷ்டமாதிபதி 8ஆம் இடத்து வேலையை எதெல்லாம் செய்வார்னா ராகுவும் குருவோட வேலையை அவர் செய்வார். 8ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துல சூரியன் சந்திரன் செவ்வாய் 3 வேலையை லாபத்தை கொடுப்பாரு. அப்போ புதன் சூரியன் நட்சத்திரத்தில் இருக்கும்போது அதான் ஒரு அரசு வேலையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு கீழே இருந்தாலும் படிப்படியாக முன்னேறி பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இதே சந்திரனுடைய பாக்கியாதிபதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது இல்லறமாக இருக்கட்டும், உங்கள் இல்லறத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ புதனால் உங்களுக்கு இப்போ நிறைய நன்மைகள் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் எடுத்துக்கோங்க, சுக்கிரன் 7-12க்கு அதிபதி இல்லையா. 7-12 இடத்துல விரயஸ்தானத்திலே இருக்கிறாரு. விரயஸ்தானத்தில் இருக்கணும். பொதுவாகவே விருச்சிக ராசி விருச்சிக லக்கணக்காரங்களுக்கு என்ன ஒரு இதுனா, 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டில் சுக்கிரன் என்ன பண்ணுறாரு, அதில் தான் உச்சமடைகிறாரு இல்லையா. அப்போ உச்சமடைனால இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்கணக்காரர்களுக்கு குருவும் சுக்கிரனும் ரொம்ப நன்மை செய்யக்கூடியவராக இருப்பார். அப்போ குருவும் நன்மை செய்யணும். எப்படி முதல்ல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கணும். திருமணம் நடந்தோன்னா சுக்கிரன் மனைவி உள்ளுக்கு வந்த பிறகு அப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லையா. அப்போ குரு வருவார். குரு வந்த பிறகு இந்த 2 வந்த பிறகு தான் உங்கள் இல்லமும் ரொம்ப சிறக்கும், பொருளாதாரம் மேன்மடையும். அதில் நீங்கள் எவ்வளவு தான் பாடுபட்டு உழைச்சாலும் நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற முடியாது. அதனால தான் விருச்சிக ராசி விருச்சிக லக்கணக்காரங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்குது. அதே பாருங்கள், உங்களுக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அமைப்பு கூட விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. நம்ம மோடிஜி ஐயா கூட விருச்சிக ராசி தான். அவங்க ராமர் கோயில் கட்டினாரா, பெரிய டாப் லெவலில் புகழை தேடினாரா. இதுவே குருவை பார்த்திங்கன்னா குரு இதில் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகுன்னு சொல்லும்போது அது கள்ள நோட்டு அடிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கும். அப்போ இப்போ உங்களுக்கு ராகுவோட தசா புத்தியோ சுக்கிரனோட தசா புத்தியோ நடக்கும்போது இந்த மாதிரி எதில் நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா சிறைச்சாலைக்கு போகக்கூடிய அமைப்பும் வந்துடும். ஆனால் இப்போ எதிலே மாற்றிடக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுவே சுக்கிரன் குருவோட விசாக நட்சத்திரத்தில் வரும்போது நீங்கள் ஆன்மீக பணியில் ரொம்ப இருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சித்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான இது. சரி, என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.